தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 9/5/2023 செவ்வாய்க்கிழமை, மூலம் நட்சத்திரம், இரவு 7:19 வரை, பிறகு பூராடம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற கருத்து, நேற்று முன்தினம் உங்களுக்கு என்ன தொழில் செய்வது, நமக்கு வாழ்க்கையிலே என்ன தொழில் ஏற்ற தொழில் அப்படிங்கிறத நீங்கள் கண்டறிந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னேன். தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் அப்படிம்பாங்க. தொழில் இருந்தால் தான் இன்றைக்கு யாருமே மதிப்பாங்க. ஒரு தொழிலதிபராக இருந்தால் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும். கவியரசு கண்ணதாசன் பாடலில் கூட சொல்லுவார், படித்தவன் சொல்வதெல்லாம் சபையேறுமா. சரஸ்வதி சபதம்ங்கிற படத்தில் அவர் எழுதியிருப்பார். படித்தவன் சொல்வதெல்லாம் சபையேறுமா, பணம் படைத்தவன் சொல்வதென்றால் சபை மீறுமா. படித்தவன் படைத்தவன் யாராயினும் பணம் படைத்தவனுக்கு இணையாகுமான்பார், பலம் படைத்தவனுக்கு இணையாகுமான்பார். அதாவது பணம் படைத்தவனாக இருக்க வேண்டும், பலம் படைத்தவனாக இருக்கணும். அப்படி பணம் நிறைய நம்ம வச்சுருந்தோம்னாலும் ஒரு தொழில் செய்யணும். அப்போ தான் தொழிலதிபர் அப்படிங்கிற பட்டத்தை போடுக்க முடியும். அப்படி தொழில் செய்வதற்கு சில பேர் தொழில் செய்வாங்க. அந்த தொழிலில் இருக்கவங்களே அதில் வேலை பார்க்குற பணியாளர்களாலே அவர்களுக்கு நஷ்டம் வந்துடும். சில பேர் சாதாரணமாக ஆராய்ப்பாங்க, மிகப்பெரிய லாபத்தை குவித்து விடுவார்கள். குறிப்பிட்ட நாளைக்கு முன்னாடியே அவர்கள் நினைக்க இயலாத ஒரு யோகத்தினால் லாபம் வந்துடும். சொல்லுவாங்க, அவருக்கு சுக்கிரேசம் நடக்குது, வச்ச ஒரு வருஷத்துலேயே அவருக்கு இத்தனை லட்சம் லாபம் வந்துச்சும்பாங்க. இதெல்லாம் என்ன காரணம்னா, ஜாதகத்தில் 10ஆம் இடம் வலுவாக இருக்கணும். அதாவது 10ல் ஒருத்தருக்கு செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய தொழிலதிபராக வரலாமா. அது மட்டும் இல்லை, அந்த நேற்று சூரியன் இருக்கிறத பற்றி சொன்னேன், அதுக்கு பிறகு சந்திரன் இருக்கிறத பற்றி சொன்னேன். இப்போ செவ்வாய் 10ல் இருந்தால் எப்படி இருக்கும் தொழில் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். பொதுவாக முசோலினி, அதாவது இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அரசியல்வாதிகள் இருக்காங்கல்ல, பார்த்திங்கன்னா 10ல் செவ்வாய் இருக்கும். அது மாதிரி எந்த நாட்டு தலைவர்களாக இருந்தாலும் அந்த தலைவருடைய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும். அவர்களெல்லாம் கமாண்டிங் பவர், அதிகாரத்துவ யோகம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் செவ்வாய் பலம் நன்றாக இருக்கும், 10ல் இருக்கும். ஆகையினாலே இந்த செவ்வாய் 10ல் இருந்தால் அவங்களுக்கு பதவிகள், தலைமை பதவி, அரசியல் எல்லாம் கிடைக்கும். ஆனால் தொழில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. செவ்வாயோ 10னிலே வீற்றிருந்தால் சிறப்பான பணி அவருக்கு அமையும். மருந்து, மரம், உரம் சார்ந்த பணிகளினை, உத்தியோக தலைமையினை, எந்திரத்தில் பணிபுரிதல், இடம், பூமி விற்பனையால் நிரந்தரமாய் செல்வந்தர் ஆகும் யோகம் நில உலகில் அவர் கொண்டு தெரிந்து கொள்வீர். அந்த பாடல், அதாவது நிரந்தரமான ஒரு யோகம் அவங்களுக்கு வருமா. எதனால் வரும் அப்படின்னா, இடம் பூமி விற்பனையினால். ரியல் எஸ்டேட் செய்யலாம் 10ல் செவ்வாய் இருந்தால். பூமி வாங்கி விற்கலாம், இடம் வாங்கி விற்கலாம், வீடு கட்டி விற்கலாம். அதுக்கு பிறகு எந்திரங்களிலே பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்பு. உத்தியோகத்திலே தலைமை பதவி அவங்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு போகிற ஜாதகமாக இருந்தால் உத்தியோகத்தில் அவங்களுக்கு விரைவிலேயே தலைமை பதவி, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற அது மாதிரி கிடைக்கலாம். தனி தொழில் எடுத்துக்கிட்டால் மருந்து தொழில் நன்றாக இருக்கும், மரத்தொழில் நன்றாக இருக்கும், மருந்து தயாரிக்கலாம் அல்லது மருந்து வாங்கி விற்பனைகள் செய்யலாம். இதுவெல்லாம் செவ்வாய்க்குள்ள துறைகள். ஆகையினாலே உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை அலசி பாருங்கள். 10ஆம் இடம் எனப்படுகின்ற தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கிறது, நீங்கள் வேலைக்கு போகலாமா அல்லது தொழில் செய்யலாமா என்று சிந்தித்து கொள்ளுங்கள். அதை வைத்து முடிவெடுத்து அதன்படி வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொண்டால் வாழ்க்கை சீராகும், நேராகும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அதிகாலையிலேயே நல்ல தகவல் கிடைக்கின்ற நாள். பக்கத்தில் இருப்பவர்களெல்லாம் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். ராஜநாதன் செவ்வாய் சகாய ஸ்தானத்தில் சுக்கிரனோடு உடன்பிறப்புகளின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத விதத்தில் நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடைபெறும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும். சிறிய வாய்ப்புகள் வந்தால் கூட அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முன் வருவீர்கள். குரு ராசியில் இருப்பதனாலே ஆரோக்கியம் சீராகும். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்தும் இறைவனை பூசித்தும் இறை நாமத்தை வாசித்தும் செய்ய வேண்டும். அவசர முடிவெடுப்பதனாலே அல்லல்கள் ஏற்பட போகின்றது. அரை உரையாக பல பணிகள் இருக்கலாம். யாரையும் நம்பி எந்த பொறுப்புகளும் ஒப்படைக்க முடியாது. உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் வாக்கு மூலமாக சொல்கிறார்களே என்று நீங்கள் நம்பி செயல்பட்டால் எழுத்து மூலமில்லாமல் செய்வதற்கெல்லாம் ஏதேனும் பிரச்சனைகள் வந்துவிடலாம். எனவே அதிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள். அது மட்டுமல்ல, இன்று கிழமை செவ்வாய் என்பதால் முருகப்பெருமான் வழிபாடும் உங்களுக்கு துணை நிற்கும்.
மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு செவ்வாய் சுக்கிர சேர்க்கை, லாபஸ்தானத்திலே சூரியன் புதன் வியாழன் ராகு. பணபலம் நன்றாக இருக்கிறது. நிதிநிலை உயர்ந்து நிம்மதி கிடைக்கின்ற நாள். நிழல் போல தொடர்ந்த கடன் சுமை குறையும். நினைத்த காலத்தில் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். அதே நேரத்தில் சொத்துக்கள் வாங்கும் யோகம் கூட உண்டு. ஆனால் சனியினுடைய ஆதிக்கம் இருக்கிறது. சனி லாபஸ்தானத்தை பார்ப்பதனாலே சொத்துக்கள் வாங்க நினைப்பவர்களெல்லாம் வில்லங்கம் பார்த்து வாங்க வேண்டும். பொருளாதாரத்தின் சேர்க்கை அதிகரிக்கக்கூடிய இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சிந்தனைகள் வெற்றி பெறுகின்ற நாள். சிநேகிதர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாகவே கிடைக்கும். வேலை சார்ந்த முயற்சிகளிலே உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரப்போகின்றது. பழைய வேலையில் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே, என்னதான் உழைத்தாலும் மேலதிகாரிகள் நமக்கு இணக்கமாக நடந்து கொள்ளவில்லையே, செலவுகளும் கூடுதலாக வருகிறதே, இந்த இடத்தில் இருப்போமா, விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வருவோமா என்றெல்லாம் நீங்கள் சிந்தித்தால் அந்த சிந்தனைக்கு இன்று விடை கிடைக்கப் போகின்றது. இன்று கிழமை செவ்வாய் என்பதால் பெண் தெய்வ வழிபாட்டால் பெருமை சேரும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றங்கள் வருகின்ற நாள். தெளிவாக முடிவெடுத்து மனக்கிளேசங்களை எல்லாம் அகற்றிக்கொள்வீர்கள். தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. செவ்வாய் பலம் லாபஸ்தானத்தில் இருப்பதால் என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் இப்பொழுது நல்ல விலைக்கு விற்கும். உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உச்சம் தன லாபாதிபதியோடு இருப்பதால் பொருளாதார பற்றாக்குறை அகலும். வாங்கல் கொடுக்கல்களை ஒழுங்கு செய்து கொள்ளும் இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு 6ஆம் இடத்திலே சனி. பழைய உத்தியோகத்திலிருந்து விடுபட்டு புதிய உத்தியோகத்திற்கு வரக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உண்டு. இன்னல்கள் தீர இறைவனையும் நீங்கள் பணிய வேண்டும். ஏனென்றால் 8ஆம் இடத்திலே 4 கிரகங்கள். அஷ்டமம் வலிக்கின்ற பொழுது ஆதாயம் தரும் தகவல்களை காட்டிலும் விரயம் தரும் தகவல்களே ஏராளமாக வரும். அதிகாலையில் வரும் தொலைபேசி வழித்தகவல் கூட உங்களுக்கு அதிர்ச்சி தருவதாக இருக்கலாம். கவனம் தேவை. என்ன இருந்தாலும் இன்று நீங்கள் விரோதிகளை வளர்த்து கொள்ள வேண்டாம், விரோதங்களை வளர்த்து கொள்ள வேண்டாம். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் மன அமைதி கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் செல்போன் வழி செய்தி சிந்திக்க வைக்கின்ற நாள். செய்தொழிலே முன்னேற்றம் உண்டு. சிறப்பு வழிபாடுகளையும் நீங்கள் மேற்கொள்ள நினைப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு மறக்க முடியாத சில சம்பவங்கள் நடைபெறப் போகிறது. உங்கள் ராஜநாதன் சுக்கிரன் செவ்வாயோடு தனாதிபதியோடு இருக்கின்றார். வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். உணவு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. புதிய பொருள் சேர்க்கையினாலே கையிருப்புகள் கொஞ்சம் கரையலாம். என்ன இருந்தாலும் பஞ்சமஸ்தானத்திலே சனி இருப்பதால் நெஞ்சமகிழும் சம்பவம் நடைபெறும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எதிர்கால நலங்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள். இல்லம் கட்டி குடியேற வேண்டும் அல்லது இல்லம் வாங்கி குடியேற வேண்டும் என்று நீங்கள் கனவு கண்டால் அந்த கனவுகள் நனவாகும். இன்று கிழமை செவ்வாய். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 8இல் இருக்கின்றார். அஷ்டமத்தில் செவ்வாய் இருந்தால் அலைச்சல் இருக்கும் என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். அப்படியெல்லாம் கருத வேண்டாம். செவ்வாயினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் பதிவதனாலே பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். குருவின் பார்வையும் தனஸ்தானத்தில் பதிகிறது. தனஸ்தானத்தில் சந்திரன் இருக்கின்றார். எனவே பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரலாம். அண்ணன் தம்பிகளின் அரவணைப்பு கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதிலே நாட்டம் செலுத்துவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திரபலம் நன்றாக இருக்கின்றது. நலமுடன் வாழ நண்பர்கள் கை கொடுத்து உதவுகின்ற நாள். நாட்டுப்பற்று மிக்கவர்களின் கூட்டு முயற்சியால் உங்களுக்கு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். சொந்தங்களின் பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிரபலம் 7ஆம் இடத்தில் இருப்பதால் அக்கறை செலுத்தாத காரியத்தில் கூட ஆதாயம் கிடைக்கலாம். திடீரென இன்று சில பயணங்களையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள். பயணங்கள் பலன் தருவதாகவே அமையும். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு 7.5 சனியில் 2ஆம் இடத்தில் சனி இருக்கின்ற பாதச்சனி நடைபெறுகிறது. என்ன இருந்தாலும் 7.5 சனியின் தாக்கம் இருக்கின்ற பொழுது, அதுவும் செவ்வாய்க்கிழமை என்பதனாலே, செவ்வாய் சனி பகை கிரகங்கள் ஆதிக்கம் என்பதனாலே இன்று கொஞ்சம் மனக்கிளேசங்கள் வரலாம். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்ய இயலாமல் தடைகள் வரலாம். ஒரு காரியம் 12 மணிக்கு கைகூட வேண்டுமானால் 11:30 மணி வரைக்கும் அது கைகூடுவது அரிது. அதற்கு பிறகு பிரயாசம் எடுத்து முடித்து விடுவீர்கள். என்ன இருந்தாலும் உங்களுக்கு வழக்குகளை சார்ந்த பிரச்சனைகளில் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். நினைத்த சில பணிகளும் நடைபெறாமல் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள நிதானம் உங்களுக்கு தேவை. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு மங்கள செய்தி மனை தேடி வருகின்ற நாள்.
தங்கு தடைகள் தானாக விலகும். தலைமை பதவிகள் கூட உங்களுக்கு வரலாம். 3ஆம் இடம் எனப்படும் முன்னேற்றம் தருகின்ற இடத்திலே குரு பகவான் 2க்கு அதிபதி 3இல் இருப்பதனாலே சகோதர வழியிலே உங்களுக்கு சகாயங்கள் உண்டு. உடன்பிறப்புகளுக்கு வேலை கிடைக்கலாம், அல்லது உடன்பிறப்புகள் உதவி செய்யலாம், அல்லது உங்களுடைய தொழிலுக்கு கூட்டாளிகளாகி அவர்கள் மேம்பணம் போடலாம். எப்படி இருந்தாலும் கூட பிறந்தவர்களால் கூடுதல் நன்மை கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஜென்ம குரு விலகிவிட்டது. இப்பொழுது 2இலே குரு. ராசிநாதன் தனஸ்தானத்தில் இருந்தால் தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். எனவே தேவைக்கேற்ப எது உங்களுக்கு எப்பொழுது தேவையோ அந்த நேரத்திற்கெல்லாம் பணவரவு வந்து சேரும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். கரைந்த கையிருப்புகளை எல்லாம் நீங்கள் மீண்டும் சேமிக்க ஒரு வாய்ப்பு வரும். திருமண முயற்சிகள் கைகூடலாம். அரசியல் சார்ந்த பிரமுகர்களால் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. நீண்ட நாளாக நிறைவேறாத ஒரு சில காரியங்கள் இன்று நிறைவேறப் போகின்றது. இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.